அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனவரி 25 தமிழ்நாடு முழுக்கவே மொழிப்போர் தியாகிகள் ஈகியர் நாள் கொண்டாடப்படுகிறது. அது சார்ந்து திமுகவில் இருந்து மாணவர் அணி சார்பாக தமிழ்நாடு முழுக்கவே வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு நிகழ்வுல 3 பேர் அல்லது 4 பேர் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீண்ட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. இது குறிப்பா இந்த நிகழ்ச்சியானது இத்தனை வருடங்களுக்கு இல்லாமல் இந்த வருடம் ஏன் இவ்வளவு விமர்சையா முன்னெடுத்து செல்லப்படுகிறது? அதே மாதிரி ஏன் மாணவர் அணி இந்த விஷயத்த முன்னெடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்க? இப்ப மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து தொடர்ந்து மாணவர் அணி தான் இந்த மொழிப்போர் ஈயலுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை ஒரு ஆண்டும் ஜனவரி 25 மாவட்டம் தோறும், போன ஆண்டு நீங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் நடந்தது. நான் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பேசினேன். போன முறை சட்டமன்ற தொகுதி வாயிலா நடந்தது. இன்னைக்கு தேர்தல் நெருங்கிட்டுங்கிறதுனால ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் அப்படிங்கிறத மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்ப நான் மயிலாடுதுறையில சீர்காழியில நடக்குது. நான் வந்து வேலூர் மேற்கு மாவட்டத்துல மேட்டூர்ல பேசுறேன். சோ அந்த மாதிரி இது வந்து மாணவர் எப்பொழுதுமே, ஏன்னா இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல முக்கிய பங்காற்றியது மாணவர்கள். அது நமக்கே தெரியும். கடந்த கால வரலாறு. கீழப்படூர் சின்னச்சாமியார். நான் மயிலாடுதுறைக்கு சொந்தக்காரன். மயிலாடுதுறை சாரங்கபாணி ஒரு கல்லூரி மாணவர். அப்ப இந்த மாதிரி மொழிப்போருக்காக தியாகம் செய்த ஈகியர்கள் எல்லாரும் பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான். நீங்க அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் தன்னெழுச்சியா வீதிக்கு வந்து போராடி அன்னைக்கு இந்த இந்தி போராட்டத்துல அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பெரிதுமாக இருந்தது. அதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் பல நேரங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அவர் கொண்டு வந்த இந்த தீர்மானங்களும் மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் இப்ப வந்த பராசக்தி படத்துல கூட அந்த வசனங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதுல லைட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இன்னும் ஆழமான கதை. அதெல்லாம் திரைப்படமாக எடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தை, வீரவணக்க நாள் கூட்டத்தை திமுக தான் இந்த மண்ணில் நடத்திட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவிற்கு இந்த மொழிப்போர் தியாகிகளை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. அவர்களை பற்றி ஒரு சிந்தனையும் கிடையாது. பாமகவுக்கு அதை பற்றி ஒரு எண்ணமும் கிடையாது. இல்ல பாஜகவுக்கு அதை பற்றியான எண்ணம் இருக்கிறதானா இல்ல. அப்ப இது வந்து ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. அதுவும் இந்த ஆண்டு தேர்தலை ஒட்டி இருக்கிறதுனால அனைத்து தொகுதிகளையும் விட அனைத்து மாவட்டங்களையும் நடத்தலாம் என்ற முடிவு மாணவர் அணியால் செய்யப்பட்டு ஒரு தொகுதியிலும் 4 பேச்சாளர்கள். அது எப்படின்னா, முதல்ல அந்த தொகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வாங்க. திமுகவின் முன்னணி தலைவர்கள், தமிழக முதல்வர் ஒரு இடத்துல பேசுறார், தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல பேசுறார், அக்கா கனிமொழி அவர்கள், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் உட்பட மூத்த தலைவர்களும் ஒரு மாவட்டத்துல பேசுறாங்க. அதற்கு அடுத்ததாக தலைமை கழக பேச்சாளர்களாக என்னை போன்ற நபர்கள், செய்தி தொடர்பாளர்கள் அதுல வந்து இடம்பெற்று மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அவர்கள் இளம் பேச்சாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துல தேர்வு செய்து அவர்களை அடையாளம் கண்டு பல வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 4வதாக அந்த இளம் கழக பேச்சாளர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாணவர் அணி நடத்துகிற இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்துல மாணவர் அணி செயலாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னெடுப்புல தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டங்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்னதாகவே 23ஆம் தேதியே இந்த தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப இந்த மொழிப்போர் ஈகையர்களின் தியாகத்தை நாம நினைவு கூறணும். இந்த மொழி எவ்வளவு தூரம் முக்கியமானது, ஒரு இனத்தின் வரலாறு அப்படிங்கிறது, அதன் மொழி எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறது அடிப்படை தான். இன்னைக்கு இந்தியாவில் பல தேசிய இனங்கள் தனது தாய்மொழியை இழந்திருக்கிறாங்க. நீங்க அது பல மாநிலங்களை பார்க்கிறோம். அது இந்தியை திணித்து பல மாநிலங்கள் தன் சொந்த தாய்மொழியை இழந்து நிற்கிற பல மாநிலங்கள் இருக்கு, பல மொழிகள் இருக்கு இந்தியாவிலே. அப்ப ஒரு தேசிய இனத்தை அழிக்கணும்னா முதல்ல மொழியை அழிக்கணும். அப்ப அந்த மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி அந்த மொழிக்காக தியாகம் செய்த இந்த மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசனாக இருக்கட்டும், கீழப்பழூர் சின்னச்சாமியா இருக்கட்டும், மயிலாடுதுறை சாரங்கபாணியா இருக்கட்டும், விருகம்பாக்கம் அரங்கநாதனாக இருக்கட்டும், இது போல எண்ணற்ற பல நபர்களின் தியாகத்தால, ரத்தத்தால கிடைத்தது நாம வந்து பெற்ற இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமையாக இருக்கிறது. அதை மாணவர் அணி எப்பொழுதுமே முதல் களத்தில் நின்று அதை தொடர்ந்து ஆண்டாண்டுகளாக செய்து கொண்டு வருகிறது. அந்த வகை இந்த ஆண்டும் அது வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அது சமீபத்துல வந்த பராசக்தி படமும் அதுக்கு ஒரு உத்வேகத்தை இந்த ஜென்சி
தலைமுறையிடத்துல இன்னும் கொஞ்சம் அது பற்றியான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா, அந்த படத்துல ஒரு மேலோட்டமாக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டாலும், அதை விட ஒரு மோசமான நிலை அன்றைக்கு ஏற்பட்டிருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து மாணவர்கள் போராடினார்கள். அவர்கள் மேல பல அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு எல்லாம் ஆளாகி தான் நாம இன்னைக்கு இந்த இருமொழி கொள்கைன்றத பின்பற்றுறோமே. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதும் இந்த மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அதை அறிவித்தார்ல. சோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வருங்கால தலைமுறைகளுக்கு, குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் வந்து சினிமா கவர்ச்சியால பல இடங்கள்ல தங்களுடைய என்ன சொல்றது அறியாமையை வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு நாம படிப்பினை கொடுக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அப்ப மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் அப்படிங்கிறது அவர்களை நினைவு கூறும் விதமாக, இந்த மொழிக்காக இத்தனை நபர்கள் நமக்கு உயிர் தியாகம் செய்திருக்காங்க, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெளிவாக இருக்கு. அப்ப நாம கையில் எடுத்த போராட்டம், நமது சந்ததியினர் கையில் எடுத்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது ஒரு இனத்தின் தலையாய கடமை. அப்பதான் அந்த இனம் அழியாம இருக்கும். அந்த இனம் அழியாம இருக்கணும்னா அதன் தேசிய மொழி அப்படிங்கிறது, தாய்மொழிங்கிறது சிதையாமல் இருக்கணும். சோ அந்த விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கு. இன்னைய வரைக்கும் இந்திக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க NEP-யா இருக்கட்டும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்க ஏத்துக்கிட்டாதான் சர்வ சிக்ஷா அபியானுக்கு வழங்க வேண்டிய 3200 கோடியை நான் கொடுப்பேன்னு சொல்லும் போது, உன் நிதியே தேவையில்லை, என்னுடைய மாநில மக்களின் நலன் தான் முக்கியம், என் மாணவர்களின் நலன் தான் முக்கியம், இங்க இருமொழி கொள்கை தான் அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல தமிழக முதல்வர். அங்கதான் இந்த ஆட்சி, அதாவது இந்த ஆட்சி, இந்த தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி உறுதியோடு ஒரு மாநில சுயாட்சி உரிமையை காவந்து பண்ணணும் அப்படிங்கிற போராட்டத்துல எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுகிறது. சோ இதெல்லாம் நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது கடந்த காலங்களில் அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஆனா இப்பவும் சரி, மொழிக்கு எதிரான பல்வேறு அடக்குமுறைகளை தொடர்ந்து ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சிகள் செய்துட்டு தான் இருக்கு. அதற்கு எதிராக போராட வேண்டியது, அதை வந்து அடுத்தவர்களுக்கு நம்ம கடத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதும் நமது எண்ணமா இருக்கு. அதுல முக்கியமானதாக இந்த மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் நம்ம வந்து கொண்டாடுறோம். மாணவர்கள் வந்து தீவிரமாக போராட்டம் முன்னெடுத்தாங்க, அவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை திமுக தன்னுடைய தேர்தல் லாபத்துக்காக அப்பவே பயன்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இப்போ வந்து நீங்க தேர்தலை மனசுல வச்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அதான் எப்பெல்லாம் தமிழ்நாடு அரசின் மேல குற்றச்சாட்டு வருகிறதோ அப்பெல்லாமே பிஜேபி எதிர்ப்பு அவங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்துட்டு போறாங்க. இதுவே திமுகவிற்கு வேலையா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? இது ஒரு விமர்சனம் தான். நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், இது இப்ப மட்டும் நடக்கலங்கிற. நான் என்ன சொல்றேன், போன ஆண்டும் நடந்திருக்கு. நானும் 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த மொழிப்போர் கூட்டத்துல தொடர்ந்து நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப 4 ஆண்டுகளாக நடந்துட்டு இன்னைக்கு இந்த பராசக்தி படத்துக்கு பிறகு அது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். நான் தான் சொன்னேன், அந்த ஜென்சி தலைவர்கள்ட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு அவங்க பார்த்திருக்கலாம். அப்ப அதை வச்சுதான் இவங்க இந்த மாதிரியான கணக்குகளை எல்லாம் போடுறாங்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்திட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஒன்றியத்துல இருக்கிற பாஜக தொடர்ந்து நம்ம மீது பல்வேறு அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை செலுத்திக்கிட்டே இருக்கு. அது மாநில சுயாட்சி உரிமையில பிடுங்குற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பாக்குறோம். டீலிமிட்டேஷன் பேர்ல நமது தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிக்க நினைக்கிறாங்க. அப்ப தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் உடனடியாக நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாரு. அனைத்து முதல்வர்களும் தென் மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டு அதன் முக்கியத்துவத்தை சொல்றாரு. அதை தொடர்ந்து தெலுங்கானா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது, கேரளாவில் நிறைவேற்றப்படுது. அப்ப இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நிகழ்காலத்திலையும் ஒன்றியத்தின் ஆதிக்கம் தொடர்ந்து மாநில அரசுகளை சிதைக்கிறதுக்கும் ஒரு மாநிலத்தின் தேசிய கலாச்சாரத்தை ஒடுக்குவதிலும் தொடர்ந்து RSS செயல்பட்டு தான் இருக்கு. அது இப்ப இல்ல, பல காலமாக அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப ஒரு விதமாக அந்த அவங்களுடைய வடிவம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. சோ அந்த வடிவத்துக்கு துணை போகிறதுக்கு தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்களோ, அன்புமணி ராமதாஸ் போன்ற நபர்களோ, இன்னும் பல நபர்களும் அதற்கு உதவியாக பல வேலைகளை செய்யறாங்க. கடந்த கால ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, உதவி திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. தொடர்ந்து பாஜக கொண்டு வருகிற அனைத்து விஷயங்களும் 3 வேளாண் சட்ட மசோதாக்கள் கொண்டு வந்தாங்க. நாடு முழுவதும் விவசாயிகள் போராடினாங்க. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஜந்தர் மந்தர் வரைக்கும் போய் இறந்து போனார்கள், போராடி தற்கொலை செய்து கொண்டார்கள். அதை வந்து சிறப்பான சட்டம் என்று சட்டமன்றத்தில் வரவேற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும், கடந்த கால வரலாறுகள்ல என்ன இருக்கு அப்படின்னு. இதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு திமுக போராடுது அப்படின்னே கிடையாது. மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறுவது கடமை. மொழிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு 25ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதி கட்டாயமா கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு. அவர்களின் தியாகத்தை நினைவு கூற வேண்டிய கடமை இருக்கு. அதை நாம செய்யறோம். இதை இவங்க இப்படியெல்லாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதனால
அது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த போதில்லை. வெகுஜன மக்களுக்கு புரியும் அதன் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு நான் புரியும். அதனால நாம இதை போய் இவங்க இப்படி ஒப்பீட்டளவுல தேர்தலுக்காக எடுக்கிற ஸ்டண்டாலாம் இதை நீங்க பார்க்க முடியாது. அப்ப சென்ற ஆண்டு நாங்க நடத்தின கூட்டம் அது என்ன சொல்லி தொகுதி தோறும் 234 தொகுதியில நடத்துறதுக்கு சென்ற ஆண்டு மாணவரணி அதுக்கு முந்தின ஆண்டும் நடத்திருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க ஏன் பார்க்கல? அப்ப இன்றைக்கு தேர்தல் வருதுங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்த பேசணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தேர்தலுக்கான இயக்கம் அல்ல. அதை தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சொல்றாங்க. நாங்க ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தமிழக மக்களுக்காக, தமிழர் நலனுக்காக, மாநில சுயாட்சிக்காக போராடுகிற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தான். எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தமிழக முதல்வர் சொல்லிட்டாரு. எந்த ஸ்டா வேணாலும் கொண்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு, உங்க படைகளே திரட்டிட்டு வாங்க. தமிழ்நாடு எப்பொழுதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அது அண்ணா காலம் தொட்டு முத்தமிழர் கலைஞர் காலம் வரை இப்பொழுது இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே இந்த டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அடிபணியாதவர். அதை திராவிட முன்னேற்ற கழகம் அதுல தெளிவா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்லியிருந்தீங்க. அது திமுக ரொம்ப தீவிரமா எதிர்க்குது. ஆனா திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகளா இருக்குது. அது ஹிந்தி கட்டாயமா ஆக்கப்பட்டிருக்குது இல்ல. அப்ப இது ஒரு பெரிய முரணா இருக்குது. நீங்களே பாடம் கற்பிச்சு அதுல சம்பாதிச்சுக்கிறீங்க, ஆனா தமிழ்நாடு அரசின் பால் எதிர்க்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்களே. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு தனியார் பள்ளிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க திமுக நடத்துற பள்ளிகள் பார்த்தீங்கன்னா இதே ஒரு நொண்டி சாக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்கள் படிக்கிறது நம்ம எதுல படிக்கிறோம்? தமிழ் வழி கல்வி, அதாவது அரசு பள்ளிகள்ல படிக்கிறோம். சமச்சீர் கல்வி தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தின் வழியாக வெளியிடப்பட்டிருக்கிற இந்த கல்வி. சோ இதுவே நம்ம என்ன சொல்றோம், ஏற்கனவே இதுவே எங்களுக்கு போதுமானது. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற கல்வித்தரத்தை விட நாம அதிகமான ஒரு கல்வித்தரத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல ஆப்ஷனல் லாங்குவேஜ்ங்கிறது கிடையாது. நீங்க விருப்ப பாடமொழியை சூஸ் பண்ண முடியாது. ஹிந்தியா இல்ல சமஸ்கிருதமா இல்ல பிரெஞ்சான்னு நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஆனா சிபிஎஸ்இ, அதாவது தனியார் நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு மொழியை, தேசிய மொழியை எடுத்துக்கிட்டு லாங்குவேஜ் சப்ஜெக்டா படிச்சுக்கலாம். அவங்களுக்கு தேவை லாங்குவேஜ்ங்கிற ஒன்னே ஒண்ணு. அது என்ன லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பிரெஞ்சு எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம். அப்ப எது வேணாலும் எடுத்து படிக்கணும் போது அந்த பெரும் வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்தினர் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் மூலமா தான் அவங்க தமிழ் வழி படிக்காம ஆங்கில வழியில படிச்சு அதுல சப்ஜெக்டா, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்டா சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ படிச்சு ஹிந்தியோ படிச்சு அவங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு நடத்துகிற ஸ்டேட் போர்ட் சிலபஸ், நான் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளி படிச்சேன். அப்ப எனக்கு தமிழ்ங்கிறது எல்லாமே தமிழ் தான். எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் எனக்கு லாங்குவேஜ். நீங்க அரசு பள்ளியில படிச்ச யார்ட்ட வேணாலும் கேளுங்க, தமிழ்நாட்டுல படிச்ச அரசு பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு இங்கிலீஷ் சிலபஸும் இருக்கு. நீங்க இங்கிலீஷ் போர்டும் கொண்டு வந்துட்டாங்க. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சுக்கலாம். ஆனா தமிழ்ல நான் படிச்ச படம் தமிழ் உண்டு, இப்பயும் தமிழ் இருக்கு. லாங்குவேஜ் மட்டும் எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். லாங்குவேஜ்னா நான் இங்கிலீஷ் மட்டும் தான். தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் எல்லாத்தையுமே நான் என்ன படிப்பேன்? தமிழ்ல படிப்பேன். அப்ப என் தாய்மொழி வழியாக படிக்கும் போது எனக்கு சிந்தனை வரும், என்னுடைய ஆற்றல் யோசிக்கிற திறன் வரும். நான் வேறு ஒரு மொழியில படிச்சேன்னா எனக்கு அந்த ஆற்றலோ என்ன சிந்திக்கிற திறனோ இருக்காது. அதனாலதான் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைங்கிறது ஏன் சொல்றோம்னா, உன் சிந்தனை எந்த வழியில் வருதோ அதுதான் உன் தாய்மொழி. அப்ப என் சிந்திக்கிறதுக்காக என் தாய்மொழி தேவை. கம்யூனிகேஷன், உலகளாவிய என்னுடைய தரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது. அப்ப உலக மொழியாக நாங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கிறோம். இப்ப இரண்டுமே போதுமானதாக இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளிலுமே லாங்குவேஜ்னா அது தமிழ் தான். நீங்க அதை தவிர வேற எந்த சப்ஜெக்டுமே நீங்க சூஸ் பண்ண முடியாது. லாங்குவேஜ்ல தமிழ் தான் இருக்கும். நீங்க ஆப்ஷனலா போய் ஹிந்தி எடுத்துக்கலாம்னா பண்ண முடியாது. அப்ப பெருவாரியான மக்கள் படிக்கிற, இன்னைக்கு பாமர மக்கள் படிக்கிற இடங்கள் எல்லாமும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளி தான். அப்ப அரசு பள்ளியில தமிழ்நாடு அரசு எந்த ஒரு இடத்துல காம்ப்ளிகேட் பண்ணல, அதை அனுமதிக்கல. தனியார் நடத்துகிற பள்ளிகள்ல தான் நீங்க சொல்ற இந்த சமஸ்கிருதமோ இல்ல ஹிந்தியோ பிரெஞ்சோ எது வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கே தவிர, தமிழ்நாடு அரசு நடத்துகிற தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. 90% மாணவர்கள் இதுல இருந்தா வெளியில வர்றாங்க. அப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் தமிழ் இருக்கு. நீங்க அங்கேயும் ஆப்ஷனல் செலக்ட் பண்ண முடியாது. ஒன்லி சிபிஎஸ்இ, எங்க சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் லாங்குவேஜ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலதான் எடுத்து படிக்கிறாங்க. அதுல படிக்கிறவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அது இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. இது எல்லா மாநிலங்களும் இருக்கு. நீங்க ஆந்திராவில இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு. சோ அது இங்க விஷயம் இல்ல. நீங்க நடத்துகிற பள்ளியில ஹிந்தி கத்துக் கொடுக்குறீங்களே அப்படின்னா அது தனியார் பள்ளி, அது தனியார் சிபிஎஸ்இ சிலபஸ். அது யாருடைய? மத்திய அரசோட சிபிஎஸ்இ சிலபஸ்ல இயங்கக்கூடிய பள்ளிகள். அது அவங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குற பள்ளி. அதுல அந்த ஆப்ஷன் இருக்கு. நாங்க தமிழ்நாடு அரசு நடத்துகிற பள்ளியில அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம் இல்ல, இங்க இருமொழி கொள்கை தான். அப்ப தமிழ்நாடு அரசு அதுல
தெளிவாக இருக்கு. அதனால இவங்க சொல்ற இந்த விஷயங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் இந்த தமிழும் ஆங்கிலத்திலயும் தான் நான் கலந்து கொள்ள முடியும். இன்னைக்கு யுபிஎஸ்சி தேர்வு எழுதுறோமா ஆங்கிலம், அதுலயும் தமிழ் இருக்கு. சோ அந்த மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நான் தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணி தமிழ்ல எழுதுறேன். அப்ப எனக்கு விருப்பமான பாடமொழி அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணா, அது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஆங்கிலமாக கொடுத்திருக்கிறது. அப்ப ஆங்கிலம் அப்படிங்கிறது எனக்கு செகண்ட் லாங்குவேஜா இருக்கு, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா என்னுடைய தாய்மொழி இருக்கு. இதுவே போதுமானது. இன்னைக்கு உலகத்துல சர்வே பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போன பல நபர்கள் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய அரங்கில் இருக்காங்க. நானே சொல்றேன், நான் அரசு பள்ளியில படிச்சு நான் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என் குடும்பத்துல நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. முதல் தலைமுறை பட்டதாரியே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எங்க இது நடக்கும்? பீகார்ல நடக்குமா? உத்தரப்பிரதேசத்துல நடக்குமா? யாராவது ஒரு ஆளு கட்ட சொல்லுங்க. கல்வியின் தரம் என்னங்க? ஆனா தமிழ்நாட்டுல கல்வியின் தரம் என்ன? இன்னைக்கு லிட்ரஸி ரேட் என்ன தமிழ்நாட்டுல? உத்தரப்பிரதேசத்திலயோ, மணிப்பூர்லயோ, மகாராஷ்டிராலயோ சொல்லுங்களேன். பாஜக ஆளுகிற மாநிலத்துல கல்வியின் தரம் என்ன அளவுக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவிலே கல்விக்கு ஒதுக்குற அமௌண்ட் கிட்டத்தட்ட 4800 கோடி என்னமோ. ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிய பணம் 4132 கோடி. இந்திய ஒன்றியத்துக்கே ஒதுக்குற பணத்தை ஒரு ஸ்டேட் செலவு பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? கல்விதான் முக்கியம். அதுலதான் நீங்க புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நீங்க தமிழ் வழியில படிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சுட்டு காலேஜ் போறீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பெண்களும் பசங்களும் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா இதெல்லாம் நீ வாழ்க்கையில முன்னேறினா உனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை இவர்களால பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைப்பாங்க. ஆனா இது பொது வெளியில மக்கள்கிட்ட எடுபடாத ஒன்று. அண்மையில பேசின கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏற்கனவே சொன்னபடியே தான் சொல்றாரு. நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் அனுப்பிட்டு அதில் நீங்க அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏற்கனவே அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து வெளியில போட்டாங்க. நாங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம், அந்த கமிட்டி ஒரு முடிவு எடுக்கும், அந்த கமிட்டி எடுக்கிற முடிவின் பேர்ல நாங்க செயல்படுவோம்னு சொல்றோம். அப்ப அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னே நீங்க கேட்காம நீங்க எனக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒத்துக்கிட்டோம்? சரி ரைட்டு, நாங்க இங்க ஒத்துக்கல, எனக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. மகாராஷ்டிரால என்ன நடந்தது? NEP ஏத்துக்கல, பிரச்சனை, மும்மொழி கொள்கையை திணிச்சாங்க, போராட்டம், உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து போராட்டம் நடத்துறாங்க, பெரிய பிரச்சனை ஆகுது, உடனே பேக் அடிக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கான சர்வீஸ் அபியானுக்கான பணத்தை ரிலீஸ் பண்றீங்க. எப்படி? நான் தான் கேட்கிறேன், அங்க எப்படி ரிலீஸ் பண்ணி? உங்க அரசு இருக்கா? அங்க யாரு தலைமையிலான அரசு? பாஜக அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, அதனால கொடுக்குறீங்களா? ஆனா எதிர்ப்பு யாரு இருக்கா? மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு வெளியதான் காட்ட முடியும். உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு, சோ அதனால உடனே பின்வாங்குறீங்க, பணத்தை ரிலீஸ் பண்ணீங்க. அப்ப அங்கெல்லாம் உங்களால முடியுது, இன்னும் தமிழ்நாட்டுல அது முடியல. ஏன்னா இன்னும் எங்களுக்கு பவர் தேவைப்படுது. மத்தியில இந்தியா கூட்டணி வந்ததுன்னா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை. இன்னைக்கு காலை பிடித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க, கூட்டணி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. அதனால இந்த திமிர்த்தனமா அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். இது எவ்வளவு நாள் பேசுவீங்க? இன்னும் எவ்வளவு நாள் இதெல்லாம் உங்களோட விஷயங்கள்லாம் நடக்கும்? பார்க்குமே, பொறுத்திருந்து பார்க்குமே அப்படிங்கிறது. அதனால தமிழக தெளிவா சொல்றேன், பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைகள் அவர்களுக்கு படிப்புக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற தலைவர் தமிழக முதல்வர். 2019 மடிக்கணினி கொடுக்கணும்னு சொல்லி போராடிய மாணவர்களை தடியடி நடத்தியது எடப்பாடி பழனிசாமி அரசு. அன்னைக்கு பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தார் அரசு. 2019 லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. கேட்டா எங்க அம்மா கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. எங்க உங்க அம்மா கொடுத்த திட்டத்தை 2016-19 நிப்பாட்டேன். 2018 தாலிக்கு தங்க திட்டத்தை நிப்பாட்டினேன். 2021 திமுக அரசு பொறுப்பேற்கும் போது 30 லட்சம் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு, தாலிக்கு தங்க வழங்குற திட்டம். அரசு கிடப்புல பிடிச்சா 30 லட்சம் அப்ளிகேஷன்ஸ்க்கும் பரிசீலனை பண்ணி ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு 3 ஆண்டுகள்ல 30 லட்சம் பேருக்கு வழங்கியிருக்கிறோம். லேப்டாப் இப்ப 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நாம பார்க்கணும். இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியாம இல்ல, பொதுமக்களுக்கு தெரியாம இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஏமாத்தி முடியாது. இது வட மாநிலம் கிடையாது. தமிழ்நாட்டுல டீ கடையில உட்காந்து அரசியல் பேசுவான். ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள அவன் அவ்வளவு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பேசிட்டு போயிடுவான். அவனுக்கு எல்லாமும் தெரியும். நீங்க தமிழ்நாட்டு மக்களை மட்டும் சாதாரணமா இந்த வட மாநிலங்களை மாதிரி ஏமாற்றிக்கிட்டு போக முடியாது. இப்ப பீகார்ல 10 மாதத்துக்கான பணத்தை நாங்கள் போடுகிறோம், மாதம் 1000 ரூபாய் சொல்லி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு போட்டுட்டு அந்த 10,000 பிடிக்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில் இதே மாதிரி 1500 தருகிறோம்னு போட்டாங்க. அப்புறம் 500 எடுத்தாங்க. அப்புறம் அந்த 1000 நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல செஞ்சிருக்காங்க. ஆனா திமுக அறிவித்த ஏதாவது பின்வாங்கச்சா? 1 கோடி பேருக்கு கொடுத்தோம், திருப்பி 1,31 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் சொன்னதை தாண்டி போயிட்டு இருக்கோம். காலேஜ் சிற்றுண்டி எத்தனை நாளா ஸ்கூல் போயிருக்கேங்க. காலைல எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு முன்னாடி வேக வேகமா ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கு போய் அந்த பிரேயர்ல நிற்கும் போது அப்படியே தலை சுத்தம், அப்படியே மயக்கம் வரும்.
அரக்கால் ட்ரெஸ் போட்டு ஒரு வெள்ளை சட்டை, கருப்பு கலர் கால்சட்டையோட நான் போய் ஸ்கூல் நிற்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு தொடக்க பள்ளியில படிச்சேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியும். மயக்கம் போட்டெல்லாம் என் கூட இருக்க நண்பர்கள்லாம் கீழே விழுந்தவெல்லாம் இருக்கான். ஏன்னா அவ்வளவு நிலை, குடும்ப சூழ்நிலை. ஒரு வேளை தான் நைட்டு சமைப்பாங்க. அப்ப அந்த காலை சிற்றுண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா ஒன்றா இருந்தது. அதை தமிழக முதல்வர் அவர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலும் காலை சிற்றுண்டி அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு அத்தனை தொடக்கப் பள்ளிகளிலும் 5வது வகுப்பு வரை உள்ள அத்தனை தொடக்கப் பள்ளிகளிலும் அதை வழங்குனாங்க. இப்ப எய்டட் ஸ்கூலுக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களும், அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெறாத குடும்பங்களே இல்லை. இன்னைக்கு 2.5 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. தாய்மானவர் திட்டம் இன்னைக்கு வீடு தேடி 60 வயசு 70 வயசு கடந்து இருக்கிற பெரியவர்களுக்கு வீடு தேடி சோ இதெல்லாம் எந்த மாநிலத்துல இருக்கு? அப்ப இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். அப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல நான் முதல்வர் ஸ்கீம்ல இன்னைக்கு பல மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வுகளை, போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நிறைய பெண்கள் அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பல இடங்களுக்கு சென்றிருக்காங்க. பல பேர் ஸ்காலர்ஷிப்ல வெளிநாடுகள் போய் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதே போல நாட்டினுடைய ஜிடிபி குரோத்ல நாம இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம். சோ இது எல்லாமும் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. தொடர்ந்து இந்த 5 ஆண்டு ஆட்சி மட்டுமல்ல, இனி வரக்கூடிய இந்த தேர்தலிலும் 2024 திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். நிச்சயமாக தமிழ்நாடு மக்களுக்கான அனைத்து திட்டங்களிலும் தொடர்ந்து தமிழக முதல்வர் வழங்குவார். சோ தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது மக்களுக்கான திட்டங்களை தமிழக முதல்வர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இனி வரப்போற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும். ஏன்னா இந்த மக்களோடு இந்த அரசு இருக்கிறது. மக்கள் அரசோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து தளபதி அவர்களோடு இந்த அரசு நிச்சயமாக மக்களுக்கான பல்வேறு விஷயங்களையும் கொடுக்கும். அதே போல மாநில உரிமைகளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத ஒரு அரசாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும். திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 நிச்சயமாக வருகிற மே மாதம் பதவியேற்கும். பதவியேற்றது முதல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து தமிழக அரசு போராடும். தமிழ்நாடு வெல்லும். நிறைய விஷயங்கள் பண்ணி சார். மிக்க நன்றி.